ஹே மக்களே, வெல்கம் பேக் டு சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் இப்போ தமிழ் சினிமாவிலேயே செம்ம ட்ரெண்டிங்கா இருக்கு. அது நம்ம பிரதீப் ரங்கநாதனோட டூட் படம். ஆமாங்க, போன வாரம் ரிலீஸ் ஆன இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பண்ற வேட்டை இருக்கே, அடேங்கப்பா, ஒரு ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நம்ம பிரதீப் கலக்கிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். மக்களே, ஆரம்பத்துல இந்த படத்துக்கு கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் யூத் ஆடியன்ஸ் மத்தியில இந்த படம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. அதுக்கு சாட்சிதான் இதோட வசூல் விவரம். வெறும் 4 நாள்ல டூட் படம் உலகமெங்கிலும் 80 கோடிக்கும் அதிகமான தொகையை வசூல் பண்ணியிருக்குன்னு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல் சொல்லியிருக்கு. 80 கோடினா சும்மா இல்லைங்க. தீபாவளி பண்டிகைக்கு முன்னாடியே இந்த படம் இவ்வளவு பெரிய ஓபனிங் கொடுத்திருக்குன்னா அடுத்து வரும் நாட்கள்ல இதன் வசூல் எங்க போகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஹாட்ரிக் சாதனைக்கு ரெடியான பிரதீப் ரங்கநாதன். இப்போ எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான் ஓடுது, இந்த படம் 100 கோடி கிளப்ல சேருமா? கண்டிப்பா சேருங்க. இந்த வேகத்தை பார்த்தா இன்னும் ஒரே ஒரு நாள்ல அல்லது 2 நாட்களுக்குள்ளேயே இந்த டூட் படம் உலக பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடியை தொட்டு சாதனை படைக்கும்னு சினிமா வட்டாரங்கள் அடிச்சு சொல்றாங்க. ஏற்கனவே லவ் டுடே படம் 100 கோடிக்கு மேல வசூல் செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்த டிராகன் படமும் 100 கோடி கிளப்ல இணைஞ்சிச்சு. இப்போ இந்த டூட் படமும் 100 கோடி கிளப்ல இணைஞ்சிச்சுன்னா ஒரு இளம் நடிகருக்கு தொடர்ச்சியா 3 படங்கள் 100 கோடி வசூல் செய்ததுன்றது தமிழ் சினிமாவில ஒரு பிரம்மாண்டமான ரெக்கார்டு. இது நம்ம பிரதீப் ரங்கநாதனோட மார்க்கெட்டை எந்த ரேஞ்சுக்கு கொண்டு போகும்னு பாருங்க. இந்த வசூல் வேட்டைக்கு காரணம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி, பிரதீப் மமிதா பைஜுவோட கெமிஸ்ட்ரி மற்றும் டயலாக் டெலிவரி தான் ரசிகர்கள் சொல்றாங்க. என்ன மக்களே, இந்த டூட் படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் நிலவரம் உங்களுக்கு ஷாக் கொடுத்திருக்கா? இந்த படம் 100 கோடி கிளப்ல சேருமா, சேராதா? உங்களோட கணிப்பு என்ன? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி சினிமா ட்ரெண்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.